வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக இன்னைக்கு தேஜஸ்வி அறிவிக்கப்பட்டு விட்டார். தேஜஸ்வி அறிவித்தது இந்தியா கூட்டணி எடுத்த நல்ல முடிவு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். துணை முதல்வர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு இன்னைக்கு சகானி அவர்கள், அதாவது விஐபி கட்சியினுடைய தலைவர் சகானி அவர்கள், முகேஷ் சகானி அவர்களை போட்டிருக்காங்க. இந்த முகேஷ் சகானியை போட்டதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏன் முகேஷ் சகானி அவ்வளோ முக்கியம்? தொடர்ச்சியாக இன்றைக்கி என்டிஏல நாங்கள் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கலை. யார்? இவருங்க நம்ம அமித்ஷாவோ இல்லை நிதிஷ்குமாரோ யாரும் அறிவிக்கலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அறிவிக்காமல் இன்றைக்கி தேர்தலை அணுகிறது நல்லதா, இல்லை இன்றைக்கி இந்தியா கூட்டணி அறிவித்தது நல்லதா? அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாக நம்ம காங்கிரஸை பற்றி நிறைய ஆதங்கங்கள் சொல்லிட்டு இருப்போம். கடைசி நேரம் வரைக்கும் முடிவு எடுக்க மாட்டாங்க, தேஜஸ்வியை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு. நேற்று ஒரு பதிவு சொன்னோம், நம்ம தான் சொன்னோம், எழுதி வச்சுக்கோங்க, ப்ரெஸ் மீட்டு கொடுத்து இன்றைக்கி அறிவிக்க போகிறாங்க தேஜஸ்வி. நம்ம நேற்றே சொன்னோம், அதுதான் இன்றைக்கி நடந்துருக்குது. ஏன்னா நிறைய பேர் சமூக ஊடகங்கள்லாம் காங்கிரஸ் அறிவிக்காது, தேர்தலுக்கு பின்பு தான் நாங்கள் முடிவு பண்ணணும்னு ஒரு தப்பான முடிவு எடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன ஆகுங்கிறது தெரியும். மறுபடியும் பிஜேபி ஜெயிச்சிருக்கும். இன்றைக்கி தேஜஸ்வியை சரியோ தப்பு முதல்வர் வேட்பாளராக நிறுத்துறது நல்லது. ஏன்? ஏற்கனவே நம்ம தேஜஸ்வி அவர்கள் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் முதல்வராக இல்லை, துணை முதல்வராக தான் இருக்கார். துணை முதல்வராக இருக்கும்போது கூட மக்களின் நன்மதிப்பை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒருவர் இளைஞர், 35 வயசு ஆகுது. ஏற்கனவே மகா கட்பந்தன் அவர் தான் வழி நடத்திட்டு இருக்காரு. போன தடவை நடந்த தேர்தலையே 144 நின்று கிட்டத்தட்ட 75 சீட்டு வாங்கினாங்க. இந்த தடவை 143 நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு காங்கிரஸ் இந்த இமேஜ் எல்லாம் பார்க்காம சும்மா நாங்கள் பிகு பண்ணிகிட்டு இருக்காமல் கீழே இறங்கி வரணும்னு பெரும்பாலானவங்க சொல்லிட்டு நம்மளும் சொன்னோம். அது நடந்திருக்கிறது. ராகுல் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறார். இப்படி தான் இருக்கணும். இப்போ அதில் வர பஞ்சாயத்து இப்படி கடைசி நேரத்தில் சொல்லிட்டாங்களே. என்ன கடைசி நேரம்? 2 வாரம் இருக்குது. 2 வாரங்கிறதே போதும். அதனால் இது ஒரு கடைசி நேரம்லாம் இல்லை. இதை வச்சு பிஜேபி, ஏன்னா சிராக் பாஸ்வான்லேருந்து எல்லோரும் இதை சொல்லிட்டு இருந்தாங்க, பாருங்கள் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு. இப்போ இந்தியா கூட்டணி என்ன பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும்? என்னங்க நிதிஷ்குமார் நல்ல மனுஷன், அவரை போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? அவரை முதல்வர் வேட்பாளராக ஏன் அறிவிக்கலை? ஏன் அப்படி சொன்னாதான் குறுமியின மக்கள் இருக்காங்கல்ல, நிதிஷ்குமாரோடைய கம்யூனிட்டி, அவங்க இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அதிருப்தி, நிதிஷ்குமாரை பிஜேபி தள்ளி விடுது அப்படிங்கிற கோபம் அவங்ககிட்ட இருக்குது. சிராக் பாஸ்வானை வளர்க்குறாங்க அப்படிங்கிற கோபம் இருக்குது. வரக்கூடிய தேர்தலை எழுதி வச்சுக்காங்க. இதையும் தாண்டி இந்தியா கூட்டணி பண்ண நல்ல மூவு நம்ம விஐபி கட்சியோடைய, இன்சான் கட்சியோடைய தலைவர் முகேஷ் சகானியை துணை முதல்வராக போட்டது. ஏன் அந்த விஐபி கட்சின்னு அவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சிராக் பாஸ்வான், அப்புறம் மஞ்சு, உபேந்திரா குஷ்வாஸ், இவங்கெல்லாம் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு பாக்கெட்டில் வெயிட்டாக இருப்பாங்க. ஆனால் விஐபி கட்சி அப்படி இல்லை. இன்சான் கட்சி மாநிலம் முழுக்க இருப்பாங்க. மாநிலம் முழுக்க அந்த கட்சி பெரிய லெவலில் இருந்ததுனால தான் நிதிஷ்குமார் கவர்மெண்ட்டில் இவர் அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வெளியே கட்சி தொடங்குறார். இன்னொன்று மாநிலம் முழுக்க இருக்குது. அவர் என்னென்னா மீனவர்களின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்மா, அதாவது அவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஓட்டு கிடைக்குது. அதாவது ஏற்கனவே யாதவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு. நல்லா யோசனை பாருங்கள். யாதவர்கள், இஸ்லாமியர்கள் 2 பேர் சேர்ந்தாவே கிட்டத்தட்ட 32% இருக்காங்க. இதில் மீனவர்கள் ஓட்டு அப்படியே விழப்போகுது. ஏன் இந்த விகாஸ் இன்சான் அவரை முகேஷ் சகானியை ஏன் துணை முதல்வர் ஆக்குனாங்கன்னா, பட்டியலின மக்களுடைய வாக்குகள் இன்றைக்கி பிஜேபிக்கு ஓரளவுக்கு போகுது. என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சிராக் பாஸ்வான், மஞ்சு இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அப்போ மற்ற கம்யூனிட்டியுடைய ஆதரவு வேணும். வெறுமனை இஸ்லாமியர்கள் ஆதரவு, கிறிஸ்துவர்கள் ஆதரவு, நம்ம யாதவர்கள் ஆதரவு, அதையும் தாண்டி இன்னொரு கம்யூனிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், குஷ்வாகா கம்யூனிட்டியில் அதில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. குஷ்வாகா சமூகத்தை சேர்ந்தவர், சீமாஞ்சல் பகுதியை சேர்ந்த எம்பி, அவர் தேஜஸ்வி கட்சியில் சேர்ந்துட்டார். அதே மாதிரி அந்த பூர்ணா தொகுதியுடைய முன்னாள் எம்பி, அதுவும் ஜேடியு தான், நிதிஷ்குமார் கட்சி, அவரும் நிதிஷ் கட்சியில் சேர்ந்துட்டார். இவர் நம்ம தேஜஸ்வி கட்சியில் சேர்ந்துட்டார். 3 எம்பிக்கள் சேர்ந்துருக்காங்க. அப்போ சீமாஞ்சல் பகுதியில் இன்னும் பலப்படுகிறது இந்தியா கூட்டணி. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அசோக் கெலாட் இன்றைக்கி ப்ரெஸ் மீட், அசோக் கெலாட்டும் நம்ம தேஜஸ்விலாம், அதுவும் இல்லாமல் சிபிஎம்எல், எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இது நான் சொல்லணும், இது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நிதிஷ்குமார் அப்படிங்கிறவங்க மேலே மோடிக்கு நம்பிக்கை இல்லை, மோடி மேலே நிதிஷ்க்கு நம்பிக்கை இல்லை, நிதிஷ் மேலே சிராக் பாஸ்வானுக்கு நம்பிக்கை இல்லை, சிராக் பாஸ்வான் மேலே நிதிஷ்க்கு நம்பிக்கை இல்லை. சிராக் பாஸ்வானை மஞ்சுக்கு பிடிக்காது, உபேந்திராவுக்கு பிடிக்காது. இப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஒன்றா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவர்களுக்குள்ளே 1000 முரண்பாடுகள். இப்போ என்ன சிக்கல் பிஜேபிக்கு அப்படின்னா, இந்த கூட்டணியை கட்டி இழுத்துட்டு போகிறது சிக்கல்.
பிஜேபிக்கு இன்னொரு செக் வச்சுருக்கார் ராகுல். எப்படி? நாங்கள் முதல்வர் வேட்பாளர் சொல்லிட்டோம், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன சொல்லுவீங்க இப்போ பதில்? நல்லா யோசனை பாருங்க. இது ஒரு பெரிய, ஆனால் நம்ம மகாராஷ்டிராவில் பண்ண தப்பை இங்கே காங்கிரஸ் பண்ணலை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஐபி கட்சி அப்படிங்கிறது மாநிலம் முழுக்க கணிசமான ஓட்டு இருக்குது, மாநிலம் முழுக்க இருக்குது. அந்த கட்சி இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் வலுவாக இருக்கிறது. அது துணை முதல்வர் போது இன்னும் வேலை செய்வாங்க. இப்போ எப்படின்னா, ஏன் துணை முதல்வர் கொடுக்குறாங்கன்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடியவங்க கொஞ்சமாக வேலை செய்கிறவங்கள தட்டி எழுப்பி விட்டாங்க. இனிமேல் இப்போ ரணகலமாகும், அந்த அளவுக்கு போகும். ஒட்டுமொத்த கடற்கரை மாவட்டங்களிலெல்லாம் இன்றைக்கி ஏன்னா போன தடவை அந்த கடலோர மாவட்டங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்டரில் தோக்குறாங்க இந்தியா கூட்டணி. இந்த தடவை அதை கொஞ்சம் பலப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி குஷ்வாகா சமூகமாகட்டும், இன்றைக்கி குருமி சமூகமாகட்டும், ராஜபுத்திர சமூகங்களாகட்டும், இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைப்படுத்தணும். அதாவது அதர் பேக்வேர்டெல்லாம் ஒன்றிணைப்படுத்தி இன்றைக்கி தேஜஸ்விக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அமித்ஷா நினைக்கிறார். கால்குலேஷன் ரைட்டு. ஆனால் என்ன இங்கே சிக்கல் வருதுன்னா, எவ்வளோ நாள் இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க? எவ்வளோ நாள் இந்த மேட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும்? தேஜஸ்வி யாதவருக்கு மட்டும் பண்ணுவாங்கன்னு எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருப்பீங்க? இது இந்த தேர்தலில் எடுப்படாது. இன்னொன்று, எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், 20 வருஷம் இருந்துட்டார் நிதிஷ். அந்த 20 வருஷம் நிதிஷ் இருந்தார், அதனால் அவர் முகத்தை காட்டினா ஓட்டு விழுவாதுன்னு இன்றைக்கி நிதிஷை காட்ட மாட்டேறீங்க. ரைட்டு. இப்போ யார் முதல்வர் வேட்பாளர்? இப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல. இப்போ ஈஸியாக தேஜஸ்வியோ ராகுலோ சொல்லுவாங்கள்ல, ஐயோ நிதிஷ்குமார் இவ்வளோ பரிதாபம் ஆகிட்டாரே, பேசுவாங்களா இல்லையா? இப்போ நிதிஷ் கட்சிக்காரங்க எப்படி வேலை செய்வாங்க? நிதிஷோட கம்யூனிட்டி எப்படி வேலை செய்யும்? நல்லா யோசனை பாருங்க. சார், அப்படியே பிஜேபி அப்படிங்கிற ஒன்று யாரை முதல்வர் ஆக்க போகுது? அரசியல் பொறுத்தவரை இல்லை, சாம்ராஜ் சௌத்ரி ஆக்க போகிறாங்க. அவர் தான் துணை முதல்வராக இப்போ இதாக இருக்கார், முதல்வராக இருக்கார். இப்படிலாம் வரும்போது இவர்களுக்குள்ளேயே பல பஞ்சாயத்துகள் ஓடி இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்குன்னே சொல்லலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு 10,000 ரூபா இன்றைக்கி நிதிஷ் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் ஓட்டுக்கு பணம் தரக்கூடிய வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தடவை பணம் மிகப்பெரிய விளையாடும். அதாவது கண்டிப்பாக ஜெயிக்கணும், அதுக்கு எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படின்ட்டு பிஜேபி மட்டுமல்ல தேஜஸ்வியும் நினைக்கிறார். ஏன்னா தேஜஸ்விக்கு வாழ்வாசவா பிரச்சனை 20 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருக்கும்போது கட்சிக்காரங்களாம் ஒரு மாறி இருக்காங்க. இப்போ கட்சிக்காரங்களுக்கே ஒரு நல்ல தைரியம் வந்துருச்சு. எப்படி இந்தியா கூட்டணியில் பிரச்சனை நீந்திருச்சு. இதே தேஜஸ்வி அறிக்கைலாம் சோர்ந்து போய் வேலை செய்வாங்க. இப்போலாம் உற்சாகமாக வேலை செய்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா டுடேலேருந்து ஆஸ்தக்லேருந்து எல்லா சேனலும் சொல்கிறது ஒன்று தான், பரவாயில்லப்பா. இப்போ எல்லாம் யாரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க? இவ்வளோ நாள் இந்தியா என்டிஏ கூட்டணி வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு சுமூகமாக பண்ணாங்க. பாருங்கள், பிஜேபி 101 சீட்டு, ஜேடியு 101 சீட்டு, சூப்பராக கூட்டணி முடிஞ்சு போச்சு. நேற்று கூட இவர் சொல்கிறார், சிராக் பாஸ்வான், எங்கள் கூட்டணி சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பட்டக்கம் கூட்டணி இன்னும் என்னன்னே முடிவு பண்ணல. 2 பேருமே எதிர்த்து நிற்கிறாங்க 8 தொகுதியில். சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கெல்லாம் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அனுப்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவார்? அதனால் வீறு கொண்டு எழும் அப்படிங்கிற சொன்னால் மிக இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி பீகார் அப்படிங்கிறது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகும். இவங்க நினச்சிட்ருக்காங்க, பிஜேபி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலான்னு கணக்கு போடுறாங்க. நீங்கள் எந்த விதமான கூட்டல் கழித்தல் கணக்குகள் போட்டாலும் இந்த தடவை மக்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், வேலையின்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது இந்த தேர்தலில் பூதாகரமாக எதிரொலிக்கும். இன்னொன்று, வாக்கு திருட்டை பற்றி ராகுல் காந்தி பேச போகிறாருன்னு சொல்கிறாங்களே, வாக்கு திருட்டு அப்படிங்கிறது லைட்டாக தான் வச்சுக்குவார். இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க வாக்கு திருட்டை பற்றியே பேச போகிறாருன்னு. எழுதி வச்சுக்கோங்க, அடுத்து ராகுல் காந்தி வரும்போது வாக்கு திருட்டையும் பேசுவார், ஆனால் அதையும் தாண்டி மக்கள் பிரச்சனைகளையும் பேசுவார். ஏன்னா நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட் ராகுலுக்கு கிடைச்சிருக்காது. அதாவது வரக்கூடிய காலங்களில் தேஜஸ்வியும் ராகுலும் பிரச்சாரம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது பீகாரில். ஐயோ, ராகுலும் தேஜஸ்வியும் பிரச்சாரம் பண்ணுவாங்களா? ஏன்னா தேஜஸ்வி ராகுல் ஏற்றுக்க மாட்டார், 2 பேருக்கு சண்டை இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சண்டையெல்லாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு வந்தாங்கன்னா அது பெரிய எழுச்சி. 2 பேரும் பார்க்கவே முன்னுமே 2 பேரும் ஒரே மேடையில் தோன்றுவாங்கிறாங்கள சந்தேகம் போய் நாங்கள் தோன்ற போகிறோம், ஒன்றாக இருக்கிறோம் சொன்னதே ஒரு உற்சாகமான விஷயம்தான். ஏற்கனவே சொன்னோம், கூட்டணி முடிவாகிறதை தாண்டி அந்த கூட்டணி கிரவுண்ட் லெவலில் அந்த தொண்டர்கள் ஒரு பெரிய வலிமையை ஏற்ற வேண்டும். அந்த வலிமையை இன்றைக்கி ராகுல் காந்தி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். தேஜஸ்வி பெரிய மகிழ்ச்சி, அந்த கட்சிக்கும் பெரிய மகிழ்ச்சி. நம்ம நண்பர்கள்ட்ட கூட கேட்டேன், இப்போ பீகார் முழுக்க கொண்டாட்டம் தான் ஆர்ஜேடி தொண்டர்கள். ஏன்னா இது வேறு மாதிரி போயிடும் நினச்சிட்டு இருந்தாங்க, கூட்டணியும் உடையிருங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பீகார் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தேசிய அரசியல் எதிர் இருக்கும். நம்ம நிறைய அண்மை தகவலை இப்போ கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.